ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகர் இருந்துட்டு யார் நினச்சாலும் என்னை பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து டைலாக் விட்டுட்ருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வீண் போயிடுச்சு. ஏன்னா நம்ம கொற்றவை மேடம் போலீஸை குரூப்பை வச்சு நம்ம குணசேகரனை சுற்றி வளைச்சிட்டாங்க. இதனால் குணசேகரனால் எங்கேயுமே வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாத மாதிரி மாட்டிக்கிட்டாரு. இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு, எப்படி நம்ம கொற்றவை மேடம் குணசேகரனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குணசேகரன் ரொம்பவே வந்து நம்பிக்கையாக இருக்கார். என்ன ஆனாலும் என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, யார் நினச்சாலும் சரி, அந்த சில்லற கொற்றவை நினச்சாலும் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து டைலாக்லாம் விட்றாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொற்றவை மேம் ஒரு ஃபார்மில் வந்துட்டாங்க. எப்படியாச்சும் வந்து இன்றைக்கி அவனை பிடிச்சே ஆகணும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம போகிற விஷயம் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அந்த ஆள் அந்த இடத்துல இருக்க மாட்டார், வேறு எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அலர்ட் பண்ணிட்டாங்க. அலர்ட் பண்ணி இந்த மாதிரி தீவிரவாதியோட ஒரு மோசமான இவனெல்லாம் பார்த்தா விட்டுறாதீங்க, ப்ளஸ் சன்மானம் வேற கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொற்றவை மேடம் சொல்லிட்டாங்க. ஏன்னா பல தடவை வந்து குணசேகரன் இந்த மாதிரி வேலைகளை பண்ணது நமக்கு தெரியும். பல கொலைகள் பண்ணிட்டு, பல பாவச் செயல்களை பண்ணிட்டு, தண்டனையே அனுபவிக்காமல் சுதந்திரமாக இருந்தது. ப்ளஸ் கொற்றவை மேம் அந்த கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ண விடாத அளவுக்கு நிறைய பண்ணார். அதனால தான் இப்போ பல பிரச்சனைகளை வந்து மாட்டிட்டு நிற்கிறாரு. அப்போ தான் நம்ம குணசேகரன் வந்து என்ன முடிவுக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி போனாலும் சரி, இன்றைக்கி அவளால் என்னையே பிடிக்கவே முடியாது, பிடிக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து தான் இப்போ வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல குணசேகரனுக்கு. குணசேகரன் அப்போ தான் யோசிக்கிறாரு, கதிரை என்ன ஆனாலும் சரி நம்ம அவகிட்ட இன்னைக்கு மாட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்து தான் இப்போ எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரல, இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே வேறு, இதுக்கு மேலே இருக்க போகிறது எல்லாமே வேறு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியலங்க. ஏன்னா கொற்றவை மேடம் ரொம்பவே வந்துட்டு ஒரு தீவிரத்தோடு வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி அவனுங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து கொலவெறியில் வந்துட்டுருக்காங்க. இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க இருக்காங்க நம்ம குணசேகரன். ஏன்னா வந்து குணசேகரன் இவ்வளோ நாளாக வந்து எப்படியாச்சும் வந்துட்டு வெளியே வந்துடணும், தப்பிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொற்றவை மேடம் இதுக்கு மேலே எவனையுமே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து தான் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரல, இவங்க எந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை விட தாண்டி கொற்றவை மேடம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தால் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தெரிஞ்சதுனால தான் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலேயுமே வந்து அமைதியாக இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. அந்த சமயத்தில் தான் குணசேகரன் இங்கே இருக்கார், இந்த வழியாக போயிட்டுருக்காரு. ஏன்னா வந்து அந்த சைடு கார் போயிட்டுருக்கும்போது போலீஸ் எல்லாருமே தடுத்து நிறுத்துகிறாங்க. அந்த 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 வழியே தட்டி விட்டுட்டு போலீஸ் எல்லாரையுமே முட்டி மோதிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடினதுனால நியூஸ் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. போனதுமே அது கண்டிப்பாக குணசேகரனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாயம் வேகமாக போகிறாங்க. போனாங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இதுக்கு மேலே வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க. அதனாலவே வந்து குணசேகரன் வந்து போ இதுக்கு நம்ம எங்கே வேணால் போகலாம், ஆனால் வந்து அவள் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொற்றவை மேடம் கரெக்டாக வளைச்சி பிடிச்சி போலீஸ் படையோடு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அலர்ட் பண்ணிடுறாங்க, தீவிரவாதிகளை கூட மன்னிச்சிடலாம், அவனுங்களாம் காசுக்காக பண்ணுறவனுங்க. ஆனால் வந்து இந்த குணசேகரன் தன்னோட சுயநலத்துக்காக யாரை வேணால் குத்தலாம் கொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போகிறாங்க, போய் எல்லாரையும் வளைச்சி பிடிச்சிட்டா குணசேகரன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கொற்றவை மேடம் கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைது பண்ணதுனால என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு குணசேகரனுக்கு சுத்தமாக புரியல. ஆகா, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமா, இதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா 1-2 பாவ செயல் பண்ணல, பல பாவ செயல்கள் பண்ணியிருக்காரு குணசேகரன். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு மார்க்கமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கொற்றை மேடம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காரு. எது பண்ணியாச்சும் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
குணசேகரன் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி போனாலும் சரி இதுக்கு மேலே வந்து யாரையும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டாரு. கொட்டாயப்பேட்டை வார்னிங் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, எங்களை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணனா உனக்கு அவ்வளோதான், எங்களை வந்து அப்படியே விட்டுரு, இல்லைன்னா வந்துட்டு உன் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டைலாக் கூடவும் கோவம் வந்துடுது கொட்டுறேன் மேடம். ஓ இப்போ வந்து அங்கே போய் இப்போ இங்கே வந்து என்கிட்ட வந்து கொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே குணசேகரன்கிட்ட சுத்தமாக வந்து பதிலே இல்லை. மரியாதையே எங்களை விட்டு வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா வந்து நீ ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கொட்டுறேன் மேடம் சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சால் என்னை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ நாளாக குணசேகரன் ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஆனால் இதுக்கு மேலே இந்தமாரி விஷயம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குணசேகர் இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இது பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாமே தலைக்கு மீறி போயிடும். நம்ம இதுக்கு மேலே வந்து தலைக்கு மீறி போக விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இங்கேன்னு தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் தப்பிக்க முடியுமா என்னன்னு தெரிலங்க. ஏன்னா கொற்றை மேடம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி கைது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து குணசேகரன் என்ன பயங்கரம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் ஏதாவது ஒன்று பண்ணணும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். கூடிய சீக்கிரம் வந்து குணசேகரனுக்கு அழிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா குணசேகரன் மிகப்பெரிய அதர்மத்தை இணைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேரேஜ் ஒழுங்காக இருக்காரா, இல்லை அவருக்கு தண்டனை கிடைக்க போகுதா இல்லையா, இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.